My dear students and parents, this is Daniel and welcome back to Vishnu. நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு நமக்கு ஆல் இண்டியா கோட்டால, அதாவது எம்சிசி நடத்தக்கூடிய அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வில் 15% சீட்டுக்கு நம்ம சீட் எடுக்கணும். அந்த கோட்டால நம்ம சீட் எடுக்கணும்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்த அனாலிசிஸ் முடிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர் மார்க்கை விட கிட்டத்தட்ட 30லேருந்து 40 மார்க் அக்ராஸ் ஈச் கேட்டகரி இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ்ல ஒரு 20 to 25 மார்க்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக என்ன மாதிரி ரேங்க் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். தமிழ்நாடை பொறுத்தவரை நமக்கு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். நமக்கு தமிழ்நாடுனுடைய ரேங்க் அப்படிங்கிறது தேவை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோங்கிறது ஆல் இண்டியா கோட்டால இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒரு மூலையில் நான் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேரணும்னா நமக்கு எவ்வளோ மார்க் தேவை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் தமிழ்நாடு பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா சீட், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை பற்றி அடுத்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டால இருக்கக்கூடிய காலேஜஸை பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்வ கரியர் அகாடமியில் நீட் கம்பேனியன் மூலமாக நம்ம கடந்த பல வருடங்களாக மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரோம். இன்கேஸ் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றின சரியான புரிதல் இல்லை, காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காலேஜஸ்னுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸ், ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம டீமே அண்டர்டேக் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வெப்சைட்டில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து என்ரோல் பண்ணிக்கலாம். அல்லது நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கவுன்சிலிங் கைடன்ஸ்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அதன் மூலமாகவும் நீங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் நமக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2025 கட் ஆஃப் மார்க் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 144 மார்க் அப்படிங்கிறது தான் குவாலிஃபைங் மார்க்காக இருந்துச்சுங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 113 மார்க் எடுத்திருந்தாலே பாஸ் மார்க். ஆனால் 2026 இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 213 மார்க்காக இருக்கு. ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னா 177 மார்க் எடுத்தாதான் குவாலிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. இப்போ பாஸ் ஆயிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்றது இந்த மார்க் தான். இந்த மார்க்குக்கு மேல இருக்கிறவங்க தான் நீட்ல குவாலிஃபைட். அவங்க தான் மருத்துவ கலந்தாய்வில் மெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அண்ட் ஆயுஷ் கோர்சஸ். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் போகணும்னா நமக்கு இந்த மார்க் விட அதிகமான மதிப்பெண்கள் அப்படிங்கிறது தேவை. இப்போ லாஸ்ட் இயர்ல 2025 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, செகண்ட் ரவுண்ட்ல, தேர்ட் ரவுண்ட்ல, ஃபோர்த் ரவுண்ட் வரைக்குமே நான் எடுத்திருக்கிறேன். சரிங்களா? அப்போ நம்ம இந்த டைம்ல இப்போ நீங்க ஸ்லைட்ல பாக்குறது வந்து செகண்ட் ரவுண்டினுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கோட்டா 15% எம்பிபிஎஸ்க்கு செகண்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். அதுதான் நீங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஓப்பன் கேட்டகரி 24,949 அப்படிங்கிற ரேங்க்குக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா சீட்டுங்கிறது உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ 24,949 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 529 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. அண்ட் ஓபிசி 25,108 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 524 அப்படிங்கிற ரேங்க்குக்கு மார்க்குக்கு நமக்கு அந்த இடத்துல சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ சார் இருந்துச்சு அப்படின்னா 21,190 ரேங்க் அப்படிங்கிறதுக்கு கிடைச்சிருக்கு. 534 மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸ் செகண்ட் ரவுண்டுக்கே நான் போயிடுறேன். செகண்ட் ரவுண்ட் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 28,920. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் தான் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்ட்ல மார்க் குறைவு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஓபிசி கேட்டகரிக்கு 534 மார்க் இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 529 மார்க்காக இருக்கு. அதனாலதான் நான் டேரக்டா செகண்ட் ரவுண்டுக்கு போறேன். அண்ட் அகைன் இடபிள்யூஎஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 28,920 28,920 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆச்சு. எங்கன்னா நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 524 மார்க். லாஸ்ட் இயர் 524 மார்க்ஸ் இருந்தா அவங்களுக்கு லாஸ்ட் இயர்ல சீட்டு கிடைச்சது. எஸ்சி கேட்டகரி 1,32,649 அப்படிங்கிற ரேங்க்குக்கு
மிசோரம்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 443 ரேங்க் மார்க்கு சீட் கிடைச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி 1,56,601 அப்படிங்கிற ரேங்க்கு 429 அப்படிங்கிற மார்க்ல நாகாலாந்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் க்ளோஸ் ஆச்சுங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க், க்ளோசிங் மார்க். இது தேர்ட் ரவுண்ட்ல என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் மார்க் காமிக்கிற பாருங்க. ஓப்பன் கேட்டகரி 26,178, ஓபிசி 26,231, EWS category 29,997, SC 1,36,000, ST 1,62,000. சரிங்களா? மார்க் செகண்ட் ரவுண்டை விட தேர்ட் ரவுண்ட்ல மார்க் குறைஞ்சிருக்கு. ஃபோர்த் ரவுண்டு காமிச்சிடுறேன். ஃபோர்த் ரவுண்ட் ஓப்பன் கேட்டகரி 27,332, அப்போ OBC 27,307, EWS 30,862 and ST category 1,38,863 rank, SC category 1,64,804 ரேங்க்கு சீட் கிடைச்சிருக்கு. மார்க்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன் பாருங்க. OBC வந்து ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 525, OBC 525 தான், EWS 521க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, SC 440 க்ளோஸ் ஆயிருக்கு, ST 425க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் 2025 க்ளோசிங் மார்க். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பெக்டட் மார்க் ஃபார் 2026. இந்த வருஷம் மார்க் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம வந்து காலேஜ் வைஸ் செகண்ட் ரவுண்டுக்குரிய கட் ஆஃப் மார்க் டேரெக்டாக செகண்ட் ரவுண்டை பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரவுண்ட் 2 க்ளோசிங் மார்க். ஓகேங்களா? ரவுண்ட் 2 க்ளோசிங் மார்க். ஏன் நான் ரவுண்ட் 2க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய சீட்டு ஃபில் ஆச்சு, ஃபில் ஆகாமல் போச்சு, அதுக்கப்புறம் சேர்ந்துட்டு ஃப்ரீ எக்ஸிட் விட்டாங்க. அதனால ரவுண்ட் 1 வந்து ஒரு அன்சர்டைன் ரவுண்ட் தான். அதனால அதை க்ளோசிங் மார்க் அதை வச்சு மார்க் அப்படின்னு எடுக்க வேண்டாம். ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் அப்படி வராது. பட் ஆல் இண்டியாவில் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நிறைய சீட் அன்ஃபில்டாக இருக்கும். ஸோ அதனால அந்த சீட்டை வந்து நம்ம எடுக்காம செகண்ட் ரவுண்ட் மார்க்குக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க் இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால செகண்ட் ரவுண்ட் மார்க் போகிறோம். இப்போ 529 அப்படிங்கிற மார்க்குக்கு 24,949 அப்படிங்கிற ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடைச்சிருக்கு. இதே ரேங்க், இதே 24,949 அப்படிங்கிற ரேங்க் இந்த வருஷம் எந்த மாணவருக்கு இருக்கோ அவருக்கு ஆல் இண்டியா கோட்டால சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்களா? அந்த ரேங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சேம் ரேங்க் அப்படியே டிட்டோ ஆகும் நான் சொல்ல வரல. பட் அந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயம் சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்களா? OBC 25,108. ஸோ 25,000 ரேங்க்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது 25,200 ரேங்க்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆல் இண்டியா கோட்டால ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அடுத்து EWS பொறுத்த வரைக்கும் 28,920 அப்படிங்கிற ரேங்க்கு, அப்போ 28,000 29,000 வச்சுக்கோங்க. 29,000 ரேங்க்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அல்லது செகண்ட் ரவுண்ட்ல. ஓகேங்களா? SC கேட்டகரி 1,32,000. ஸோ 1,33,000 கூட வச்சுக்கோங்களேன். 1,33,000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ST கேட்டகரி 1,56,000. ஸோ 1,57,000 or 58,000 அப்படிங்கிற ரேங்க்குள்ள இருந்தால் சீட்டு கிடைக்கும். மார்க் என்ன சார் ஆயிருக்கு இந்த வருஷம் அப்படின்னா, இதுதான் இந்த வருஷத்துடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 2027. அப்போ ஓப்பன் கேட்டகரி இந்த இடத்துல 24,949 அப்படிங்கிற இந்த ரேங்க் ரேஞ்சு இந்த வருஷம் 567 அப்படிங்கிற மார்க் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்குங்க. இந்த வருஷம் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம பார்க்கும்போது இதே 25,000 ரேங்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 567 மார்க் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா லாஸ்ட் இயர் 529 or 530 மார்க்ஸ் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் 567 மார்க்ஸ் ஆக வேணும். அந்த அளவுக்கு மார்க் இருந்தாதான் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஆல் இண்டியா கோட்டால சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. OBC லாஸ்ட் இயர் 528 மார்க்ஸ், பட் இதே 25,108 அப்படிங்கிற இந்த ரேங்க் ரேஞ்சு இந்த வருஷம் 566 அப்படிங்கிற மார்க்ல கிடைச்சிருக்கு. இப்போ போன வருஷம் 528 இருந்துச்சு, இந்த வருஷம் 566 மார்க் இருந்தாதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஆல் இண்டியா கோட்டால. இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 1 மார்க் அல்லது 2 மார்க் அப்படிங்கிறதா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வராது. EWS 28,000. ஸோ இதே ரேங்க் ரேஞ்ச் இந்த வருஷம் 562 அப்படிங்கிற மார்க்ல இருக்கு. SC கேட்டகரி 467 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ST கேட்டகரி 456 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள நமக்கு வந்திருக்குங்க. இது செகண்ட் ரவுண்ட் பேஸ் பண்ணி வந்த கட் ஆஃப் மார்க். இன்னும் கொஞ்சம் ஒருபடி போலாமா சார்? நான் ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்றேன். ஐம் ஓகே டு வெயிட் ஃபார் டில் த ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எனக்கு ஃபோர்த் ரவுண்ட்ல கூட ஏதாவது இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல போய் சீட்டு கிடைச்சிடாதா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா
லாஸ்ட் இயர் 4th ரவுண்ட்ல ஸ்ட்ரே ரவுண்ட்ல எந்த மார்க் அண்ட் ரேங்க்கு சீட்டு க்ளோஸ் ஆச்சோ அதை தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஸோ 27,332 அப்படிங்கிற ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கோட்டால ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதே வீடியோல நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் நமக்கு வந்து சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறத தெளிவா நம்ம பேசியிருந்தோம். கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த எந்த காலேஜ் அதுல எந்த மார்க் கிடைச்சது அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பேன். எந்த ஸ்டேட்ல உள்ள எந்த காலேஜ் அப்படிங்கிறதையும் போட்டிருப்பேன். ஸோ நீங்க அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இதே மார்க் ரேஞ்ச் இதே ரேங்க் 27,000 ஓப்பன் கேட்டகரி ஓபிசி பாருங்க 27,307, இங்க 332, இங்க 307, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ரேங்க்லயே. இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 30,862, எஸ்சி கேட்டகரி 1,38,000, எஸ்டி கேட்டகரி 1,64,000. அப்போ இந்த வருஷம் 27,300 ரேங்க் ரேஞ்ச் எவ்வளவு மார்க்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 563 அப்படிங்கிற மார்க்ல இந்த ரேங்க்ல மாணவர்கள் இருக்காங்க. 563 இருக்கக்கூடிய மாணவர் கிட்டத்தட்ட 27,300 அப்படிங்கிற ரேங்க் பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி 27,300 அப்படின்னா ஓபிசிக்கும் அதே தான் 563 இல்லைங்களா. இடபிள்யூஎஸ் 30,800 அப்படிங்கிற ரேங்க் ரேஞ்சில் 559 மார்க்ஸ்ல மாணவர்கள் இருக்காங்க. இப்போ 559 மார்க்ஸை விட அதிகமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடங்கள் கிடைக்கும். இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 இது வந்து நமக்கு வந்து இருக்கிற டேட்டா வச்சு எடுக்கிறோம். ஒரே மார்க்ல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க. அதனால இதுல பெரிய வேரியேஷன் வராது ரேங்க் ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது. பட் பிளஸ் ஆர் மைனஸ் 1 மார்க் அப்படிங்கிறது இருக்கலாம், சரிங்களா. 1 or 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். எஸ்சி கேட்டகரி 1,38,467 க்ளோஸ் ஆச்சு. எஸ்டி கேட்டகரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 451 மார்க்ல 1,64 ரேங்க்ல பசங்க இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால 4th ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணா எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த வருஷம் நமக்கு 2,400 எம்பிபிஎஸ் சீட் இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல கவர்மெண்ட்ல எவ்வளவு சார் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 400 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 400 சீட்ஸ் இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல இல்லைங்களா. அதுல 150 சீட் தமிழ்நாட்டிலே இருக்கு. இந்த 400 சீட்ல ஓப்பன் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிரிச்சுட்டாங்கன்னா எவ்வளவு சீட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓபிசி கேட்டகரிக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு எவ்வளவு சீட் இருக்கும்? எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரிக்கு 400 சீட்டா 100 சீட்டா பிரிச்சு கொடுத்தா கூட நமக்கு அக்ராஸ் கேட்டகரி 100 சீட்டுங்கிறதா வரும். பட் தேர் இஸ் ரிசர்வேஷன், ஒவ்வொரு ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் அந்த சீட்டை பிரிக்கிறாங்க. இடபிள்யூஎஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சீட்டை பிரிச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதில் பார்க்கும்போது பெரிய அளவில் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்கிற முடிவாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இந்த வீடியோ அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், இதை பேஸ் பண்ணி இதே ரேங்க் ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்துறோம். ஏன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு ரேங்க் தான் முக்கியம், ஆல் இண்டியா ரேங்க் முக்கியம் கிடையாது. இங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இந்தியாக்குள்ள எந்த மூலையில போய் கிடைக்கணும் சீட்டு வேணும் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வி நோ த பெர்ஃபார்மன்ஸ், வி கேம் டு நோ அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம ரிசல்ட் ரேங்கை வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியுதுன்னா தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம இங்க காமிச்சிருக்கிற ரேங்க் ரேஞ்ச் எல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். என்கிட்ட பர்சனலா சார் எனக்கு இவ்வளவு மார்க் இருக்கு, எனக்கு ஆல் இந்தியா ரேங்க் இவ்வளோன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேட்டாவை நான் இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன். அப்போ இதை விட மேபி ஸ்லைட் வேரியேஷன், ரேங்க்ல இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் அப்படிங்கிறது வரலாம். பட் மார்க்ல பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது வராது. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடுல கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்வோம். அந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்பதாகவே நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனேயே, ரீநீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனேயுமே கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். அது தமிழ்நாடு காலேஜஸ்க்கு போட்டிருந்தோம். இப்போ ஆல் இண்டியா காலேஜஸ்க்கு நம்ம போடுறோம். இந்திய அளவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் கூட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 2025 கொஸ்டின் பேப்பர் செம்ம டஃபா இருந்துச்சு இல்லைங்களா. 700 மார்க்குக்கு மேல ரொம்ப யாரும் இல்லை, பெருசா இல்லை தமிழ்நாட்டில். அப்போ ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை. 700 மார்க்ல தமிழ்நாட்டிலேயே மாணவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் இந்த டாப் 17 ஸ்டூடெண்ட்ஸ்ல தமிழ்நாடு ஒரு மாநிலமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்க்ரீஸ்ட். அதை நம்ம ரேங்க் வரும்போது தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க ஆல் இண்டியா கோட்டா போகணும்னா இந்த மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது அவசியம் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. அடுத்த வீடியோவில் பிடிஎஸ்க்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவை பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.